ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்மிட்டா யூடியூப் சேனல். நான் இன்னைக்கு தன்னம்பிக்கை தர ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்லும் போது ஏற்கனவே வெற்றியடைந்த சிலரை நம்முடைய இன்ஸ்பிரேஷனாக வைத்திருப்போம். அவர்கள் வெற்றி அடைந்ததை பார்த்து இது போலவே நாமும் ஒரு நாள் வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் போராடி கொண்டிருப்போம். அவர்களின் வெற்றி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய வெற்றியாளர்கள் இருக்கிறார்களா? அது மாதிரி ஒரு கதையை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் ஒருவன் தன்னோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களாவை தினமும் ஒரு 10 நிமிஷம் வியந்து பாக்குறதையே வழக்கமா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த வீட்டின் சொந்தக்காரர் அதை கவனிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, இங்க வா, உனக்கு என்ன வேணும், எதுக்காக தினமும் வீட்டுக்கு வெளியில நிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை கூப்பிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கையில இது மாதிரி ஒரு பெரிய பங்களாவை நான் ஒரு நாள் கட்டி முடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் இப்போ என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் தினமும் நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொந்தக்காரர்கிட்ட சொல்றான். அதை கேட்ட வீட்டின் சொந்தக்காரர், அப்போ வீட்டுக்குள்ள நீ பார் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை வீட்டுக்குள் அழைத்துட்டு போறாரு. வீட்டுக்குள்ள இருந்த உயரமான சீலிங், விலையுயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான இன்டீரியர் டிசைன் பார்த்து அந்த இளைஞன் வியந்து போறான். அப்போ அந்த வீட்டின் சொந்தக்காரர் சொல்றாரு, என்னுடைய அறைய உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி படிக்கட்டுகள் வழியா அவனை மேல கூட்டிட்டு போறாரு. அந்த இளைஞன் அந்த அறைய பார்த்து வாயடிச்சு போயிடுறான். ஏன்னா அவன் வாழ்நாள்லே அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வீட்டை அவன் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் எப்படி உங்களால சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளரை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியத்தோட கேக்குறான். அதுக்கு அந்த வீட்டின் உரிமையாளர் சொல்றாரு, நீ படிக்கட்டுகளில் ஏறி வரும்போது ஒரு முறையாவது குனிஞ்சு பார்த்திருந்தனா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த இளைஞன் ஓடி போய் படிக்கட்டை கவனிக்கிறான். அங்க அவர் வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளும் மோட்டிவேஷன் தத்துவங்களும் அந்த படிக்கட்டுகள்ல எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு நாளும் அவருடைய பெரிய வீட்டையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் மட்டுமே பார்த்துவிட்டு அவர் கடந்து வந்த கடினமான பாதையை பற்றி தெரிந்து கொள்ள மறந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வருத்தப்படுறான். இது போலதான் நாமளும் அடுத்தவங்களோட வெற்றியை மட்டுமே வியந்து பார்க்கிறோமே தவிர அவர்கள் அதை அடைவதற்கு கடந்து வந்த கடினமான பாதையை பார்க்காமல் விட்டு விடுகிறோம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கஷ்டப்பட்டால்தான் உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கறத என்னைக்குமே மறக்க கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்குவோம். என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.